ஒரு காஃபி சாப்பிடுவோம். காஃபி தூள். காஃபியே வேண்டாம், நமக்கு இந்த வேலையே ஒத்துக்காது. ஜீனி, உன்னையே நம்பி இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ புரியுது. சுயமா ஒரு காஃபி கூட போட முடியல. நீ இல்லைன்னா என்னால இருக்க முடியாதா? இருந்து காட்டுறேன். நீ பார்க்கத்தானே போற. நீ எங்க பார்க்க போற? அதான் படுக்க வச்சுட்டேனே. உன்ன மாதிரி இன்னொரு ரோபோவை உருவாக்குவேனே தவிர உனக்கு உயிர் கொடுக்க மாட்டேன். ச்சே, புலம்ப வச்சுட்டேடா பாவி. என்ன பாஸ்? பின்ன நான் கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சு 1004, 1005, 1006 வரைக்கும் எண்ணிட்டேன். எங்க ஐடியா? என்ன இடத்துலயும் மூசா வந்துருவான். அப்புறம் சிலிண்டருக்கு நீ தான் காவல். பாஸ், ஒரு சூப்பர் ஐடியா. தனக்கு ஒண்ணு ஐடியா எவ்வளவு ஃபாஸ்டா வருது பாரு. எங்க சொல்லு. பாஸ், மூசாவை ஏமாந்து போற அளவுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். இந்த பூதங்களை எல்லாம் அடைச்சு வச்சிருக்க சிலிண்டர் மாதிரியே ஒரு டம்மி சிலிண்டரை ரெடி பண்ணுங்க. டம்மி சிலிண்டர் ஏற்பாடு பண்ணி அதான் ஒரிஜினல்ங்கற ரேஞ்சில பில்ட் பண்ணி நாம நடிக்கலாம். மூசா நம்பி அதை எடுத்துட்டு போயிடுவான். எடுத்துட்டு போய் டம்மின்னு தெரிஞ்ச அவன் இங்க வரதுக்குள்ள நாம ஒரிஜினலோட இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல கூட நிக்காம இடத்த மாத்திக்கிட்டே இருப்போம். அதுக்குள்ள அடுத்தது என்னன்னு யோசிக்கலாம். ஆஹா லில்லி, கட்டான நேரத்துல சூப்பரா ஐடியா கொடுக்கறதுல நீ கில்லி. ஆனாலும் அலைய விடுறிய கள்ளி. இப்படியே பேசிட்டு இருந்தா நான் தான் உங்களுக்கு வில்லி. சட்டுன்னு டம்மிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. டம்மி தானே? 5 நிமிஷத்துல ஏற்பாடு பண்ணிடுறேன். ஏற்பாடு பண்ணி முடி. அடுத்து ஒரு ஐடியாவை சொல்லி மாவனை உன்னை குழப்பி விடுற. ஸ்ரேயா, உனக்கு ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? சாப்பிடுறியா? மூசா, இந்த டூர் எனக்கு கூட பெரிய ரிலீஃபா இருந்தது. இத்தனை நாள் பணம்னு பணத்தை துரத்திட்டு வந்துட்டேன். கையில நிறைய பணம் இருந்தா எல்லாத்தையும் சமாளிச்சலாம் நினைச்சேன். அது முடியாதுங்கிறத அதிக விலை கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன். நடந்ததை பத்தி பேசுவேன் அங்கிள், நடக்க போறத பத்தி பேசுவோம். இல்ல மூசா, குற்ற உணர்ச்சி அப்பப்போ என்ன கொன்னுகிட்டு இருக்கு. நீ யாரோ பக்கத்து வீட்டுல குடி வந்திருக்க. என் குழந்தை அழுத சத்தம் கேட்டு மனிதாபிமானத்துல இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க. பிசினஸ்ல அக்கறை காட்டினா என் குழந்தை மேல அக்கறை காட்டாம இருந்துட்டேன். இப்போ நீ வந்து இவ்வளவு அக்கறை காட்டுறத பார்க்கும்போது பெத்தவனா எனக்கு வெக்கமா இருக்கு மூசா. அங்கிள், நீங்க இப்படி பேசுறது நிறுத்த மாட்டீங்களா? நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கிறதே எனக்கு போதும். நான் ஸ்ரேயாவை பத்தி பேசணும்னு நினைச்ச ஒரு விஷயம் இப்போ என் நினைவுக்கு வருது. சொல்லு மூசா.
ஸ்ரேயாவுக்கு இருக்கிற மன அழுத்தம், வெளியாட்களை கண்டா பயம், இதெல்லாம் குறைஞ்சு ஏறக்குறைய சகஜ நிலைக்கு வந்துட்டா. அதனால அடுத்த கட்டமா அவளை படிக்க வைக்கிறத பத்தியும் அவகிட்ட இருக்கிற ஓவிய திறமைய வளர்க்கறத பத்தியும் ஏதாவது யோசிச்சிங்களா? ஏற்கனவே ஸ்ரேயாவை வாய் பேச முடியாதவங்க படிக்கிற டெஃபண்டம் ஸ்கூல்ல சேர்த்திருந்தேன்ப்பா. ஆனா ஸ்ரேயா பண்ண கலாட்டாவில் கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. வீட்டுக்கே டீச்சரை வரவழைச்சு படிக்க ஏற்பாடு பண்ண. ஸ்ரேயாவை சகிச்சுக்கிட்டு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இல்லை. அதனால எல்லாத்தையுமே நிறுத்திட்டேன் மூசா. இனிமே நீங்க பயப்பட தேவையில்லை அங்கிள். பாசத்துக்கு ஏங்கி அது தேவையான நேரத்துல கிடைக்காதனால தான் ஸ்ரேயா இப்படிலாம் நடந்துக்கிட்டா. இப்ப ஸ்ரேயா கிட்ட ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை நீங்களே கவனிச்சிருப்பீங்களே. அதனாலதான் மறுபடியும் அவளை டெஃப் அண்ட் டப் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைங்க. அப்படியே செய்யறேன் மூசா. வெளி உலகம் எப்படிப்பட்டதுங்கிற விஷயத்த ஸ்ரேயாவுக்கு புரிய வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மளுடையது. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எதிர்பார்த்த மாதிரி நார்மல் குழந்தைங்க ரேஞ்சுக்கு ஸ்ரேயா மாறிடுவா. அதோட நானும் கூடவே இருப்பேன். அதனால தைரியமா நீங்க ஸ்ரேயாவுக்கு அட்மிஷன் வாங்குங்க. இன்னைக்கு நான் ஆபீஸ் கூட போகல மூசா. முதல் வேலையா ஸ்ரேயாவுக்கு ஸ்கூல் அட்மிஷன் வாங்க ஏற்பாடு பண்ண போறேன். சரி அங்கிள், நான் ஸ்ரேயாவை ஈவினிங் வந்து பார்க்குறேன். நான் வரேன் அங்கிள். ஓகேப்பா. பாய். பாய். மூசாவுக்கு ஸ்ரேயா மேல எவ்வளவு பாசம். மூசா மட்டும் இல்லைன்னா என் ஸ்ரேயாவோட வாழ்க்கை இருண்டு போயிருக்கும். கடவுள் மாதிரி வந்து அவ வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிருக்கான். மூசாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி மூசா, ரொம்ப நன்றி. அம்மா அப்பா தாத்தா பாட்டியை பார்த்தா 5 நாள் ஆச்சு. என்ன பார்க்காம அவங்க கோவமா இருக்க போறாங்க. சரி, சமாளிப்போம். அம்மா, பாட்டி, பாட்டி. என்னது, யாரையும் காணோம்? வீட்டுல யாரும் இல்லையா? எல்லாரும் எங்க போனாங்க? பாட்டி, தாத்தா. எங்கேயாவது வெளியூர் போயிட்டாங்களோ? அப்படின்னா என்கிட்ட சொல்லாம போயிருக்க மாட்டாங்களே. பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, எங்க போயிருப்பாங்க? எங்கேயும் காணோம். ஒருவேளை மாமியார் மருமக பிரச்சனையில 2 பேருக்கும் சண்டை வந்து வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாங்களோ? சாச்சா, அப்படிலாம் நடந்திருக்காது. அப்ப வேற எங்க போயிருப்பாங்க? அற்புத விளக்கு. விளக்குக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அப்போ மத்தவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? அப்படி ஆபத்து வந்திருந்தா தாத்தா காப்பாத்திருப்பாரு. சேச்சே, அப்படி எதுவும் ஆபத்து வந்திருக்காது. அப்புறம் ஏன் யாரையுமே காணோம்? ஏதோ தப்பு நடந்திருக்கு. அது மட்டும் என் மனசுக்கு படுது. என்ன நடந்திருக்கும் பாப்போம்.
அந்த எக்ஸ் அறிவே இல்லாத ஒரு அரலூசு நினைச்சோம். அவன் இப்படி இத்தனை சக்தி படைச்ச பூதங்களை ஒரு சிலிண்டருக்குள்ள அடைச்சான். சரி, முதல்ல இவங்களை காப்பாத்துற வழியை பார்ப்போம். இந்த மாதிரி டம்மியை உருவாக்க என்னால மட்டும்தான் முடியும். என்ன லில்லி அசந்தியா, எப்படி இருக்கே மேக்கிங்? டம்மி செய்யறதுலயே உங்களுக்கு மட்டும் தான் ஒரிஜினலா திறமை இருக்கு பாஸ். டம்மின்ற வார்த்தையை வச்சு டபுள் மீனிங்ல பேசி என்ன டபாய்க்கலான்னு பாக்குறியா? ஏன் பாஸ் எப்ப பார்த்தாலும் தப்பாவே பாக்குறீங்க? ஐயோ, நான் உன்னை தப்பாவே பாக்குறது இல்லையா? ஐயே, தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்ல வந்தேன். பாஸ், ஒரிஜினல் சிலிண்டர் செஞ்சது நீங்க, அசல் மாதிரியே இருக்குது நகல். ரெண்டையும் உருவாக்குன கிரேட் பாஸ் நீங்க. சரி போதும், நிறுத்து. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீ என்ன பாராட்டுறியா இல்ல என்ன கிண்டல் பண்றியானே புரிய மாட்டேங்குது. பார்த்தா ஏமாந்து போற மாதிரி இருக்குதா? அதை மட்டும் சொல்லு. பார்த்தா ஏமாற முடியாது பாஸ். ஏமாந்து போய் பார்த்தாதான் டம்மிய ஒரிஜினல்னு நம்புவாங்க. மூசா பார்த்து ஏமாறுவானா இல்ல ஏமாந்து பாப்பானான்னு எனக்கு தெரியாது. உங்ககிட்ட இனிமே ஐடியா மட்டும்தான் கேட்கணும் போல இருக்குது. அபிப்பிராயம் கேட்டா ஆளையே காலி பண்ணிட்டு போல இருக்குதே. எதுவும் பேச வேணாம், இதை எடுத்துக்கிட்டு வா. லில்லி கேன பாஸ். ஐயோ, உன்ன கேனன்னு சொல்லணும். அந்த சிலிண்டரை வட்டத்துக்குள்ள வை. லில்லி வெஸ்ட் அங்கே எனக்கு அதை தள்ளிப்போ. இந்த பில்டப் போதும்னு நினைக்கிறேன். பாஸ், அருமை நாயகம் ஹைட்ரோபாமுக்கு லேசர் வளையம் போட்டதை காப்பி அடிச்சு தானே நீங்களும் லேசர் வளையம் போட்டீங்க. சில்லியா பேசாத லில்லி. உலகத்துல இருக்கிற அத்தனை விஞ்ஞானிகளும் இன்க்ளூடிங் திஸ் கிரேட் ப்ரொஃபசர் எக்ஸ் ஒரு பொருளை பாதுகாக்க லேசர் கதிர்களை தான் உபயோகப்படுத்துவாங்க. என்ன நக்கலா சிரிக்கிற? அதான் உண்மை. ஓ, உனக்கு அந்த அளவுக்கு அறிவியல் நாலேஜ் இல்ல? அது இல்ல பாஸ், ஒரிஜினல் ஓரமா உட்கார்ந்திருக்கு, டம்மி டாப்ல நிக்குது. இதுக்கு லேசர் வளையம் வேறயா? பார்க்க வேடிக்கையாவும் வினோதமாவும் இருந்தது, அதான் சிரிச்சேன். பாஸ், இதையே தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எதுகை மோனியோட 2 வரி டயலாக் வந்தது, அத சொன்னேன், அவ்வளவுதான். மத்தபடி நீங்க தான் ஒரிஜினல், நான் டம்மி. லில்லி, சில சமயம் நீ நல்ல விதமா பேசுற, பல சமயம் ரொம்ப ஓவரா பேசுற. அப்பப்போ புத்திசாலித்தனமா பேசுற, எப்பவாவது விவரமா பேசுற, அடிக்கடி வில்லங்கமா பேசுற, அபூர்வமா தான் உண்மையை பேசுற. நான் இப்ப பேசுனது அந்த ரகம்னு சொல்றீங்களா? இத்தனை விதமா நான் பேசினா அப்ப நீங்க எதுவும் பேசலன்னு தானே அர்த்தம்? இப்போ நீ விவகாரமா பேசுற. முதல்ல பேச்ச சுருக்கு, ஐடியாவை பெருக்கு. என்ன லில்லி, எந்த விதமாவும் பேச முடியலன்னு துடிக்கிறியா? எப்பவாவது விவரமா பேசுவேன்னு இப்பதான் நீங்க சொன்னீங்க. விவரமான விஷயம் நீங்க கோட்டை விட்டது, அதை இப்ப நான் சொல்லவா? ஏய், இப்ப நீ குழப்பமா பேசுற, என்ன மட்டம் தட்ட பாக்குற. டம்மி எப்படி பாஸ் ஒரிஜினலை மட்டம் தட்ட முடியும்? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. நானே சொல்றேன், எதுக்கு டம்மி அம்மின்னு கஷ்டப்படணும்? மூசாவை ஏமாத்துறது தான் உங்க நோக்கமே. மூசாவை பிடிச்சு சிலிண்டர்ல அடைக்கிறது தானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே நம்மள தேடி வரப்போறான். மூசாவை பிடிச்சு சிலிண்டர்ல அடைச்சா பிரச்சனை முடிய போகுது. அதை விட்டுட்டு அடி பாவி லில்லி, இந்த யோசனை முதலே சொல்லிருக்க வேண்டியது தானே. என்ன பண்றது? முதல்ல உங்களை தப்பு பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் இடம் பொருள் ஏவல் பார்த்து தட்டினாதான் எனக்கு அறிவு இருக்கிறதா நீங்க ஒத்துக்கிறீங்க. ஐயோ, இப்ப மூசா வேற வந்துருவான். வந்தானா என்ன அப்பீட் வேற எடுத்துருவான். லில்லி ஓடு, முதல்ல போய் அந்த பூதத்தை வசியம் பண்ற மந்திர புக்கு எடுத்துட்டு வா. வேணா 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன், ஓடு. அந்தால வெறுப்பத்து போய் நானே மாட்டிக்கிட்டேனே. மந்திர புக்கை எங்க வச்சேன்னு தெரியலையே. மந்திர புக்கை காணோன்னு சொன்னா அந்தால கொதறிடுவானே. இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல, சொல்லிதான் ஆகணும். பாஸ் பாஸ், மந்திர புக்கை காணும் பாஸ். மந்திர புக்கை காணுமா? வச்ச இடத்துல புக்கு இல்ல பாஸ். இல்ல, உன் விளையாட்டெல்லாம் பேச்சுவார்த்தையோட நிறுத்திக்கோ. இப்ப அந்த மந்திர புக்கு என் கைக்கு வந்தாகணும், இல்ல லேசர் கண்ணு எடுத்து உன்னை சுட்டுருவேன். தெளிவா இருந்தவனை குழப்பி விட்டதோட இல்லாம இப்ப பழி வாங்கணும்னு பாக்குறியா? சாரி பாஸ், எனக்கே லேட்டா தான் தெரிஞ்சது.
ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்னு பார்த்தேன். புக்கை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் பாஸ். ஐயோ அதுக்குள்ள மூசா வந்துருவானே. ஐயோ ஐயோ மூசா பூதம் வேற வந்துடுவான். வந்து 1000 கேள்வி கேட்பான். நான் போயிட்டு எடுத்துருவான். என்ன பண்றது எது பண்றது தெரியல. லில்லி முதல்ல அந்த ரிமோட் எடு. இது ஒரிஜினல் சில்லற அங்கேயே வச்சல. வச்சிட்டேன் பாஸ். இது பதட்டத்தில் என்ன செய்யறேன் எது செய்யறேன்னு எனக்கே தெரியல. மறந்து போயிடுது. பாஸ் மூசா வந்துட்டா, மூசா வந்துட்டா. ஏய் லில்லி சனினே, அதான் நானும் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். ஏன் கத்தி டென்ஷன் பண்ற? ஏய் மூசா பையா, என்ன இவ்வளோ லேட்டாக வர? நீ முன்னாலே ஒரு வேணை எதிர்பார்த்தேன். எப்படி அட்டாக் கொடுத்தேன் பாத்தியா? இப்போ உன் குடும்பமே என் கையில். அதனால நான் சொல்றதை நீ கேட்டு தான் ஆகணும். இப்போ இந்த சிலிண்டர் தான் அற்புத விளக்கம். உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இதுக்குள்ள இருக்கிறதால நீயும் எனக்கு அடிமையா. பரவாயில்லையே, நீ ஒரு சோப்லாங்கி சயின்டிஸ்ட் நினைச்ச. உன்கிட்டே கொஞ்சம் விஷயம் இருக்கு. இன்னும் எவ்வளவோ இருக்கு. போ பார். பாக்குறேன். மிச்ச மீதி ஏதாவது பேச வேண்டியது இருந்தா உன் அசிஸ்டன்ட் கிட்டயே பேசு. சக்சஸ் லில்லி. இந்த மூசா முட்டா பையன் தம்மி சிலிண்டர் உண்மையான சிலிண்டர் நினைச்சேன்னு எடுத்துட்டு போயிட்டான். நான் முட்டாள் மாதிரி நடிச்சு அந்த மூசா உண்மையிலேயே முட்டாள் ஆகிட்டேன். இதே ட்ரெண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான். நீங்க எதுக்கு பாஸ் மெயின்டைன் பண்ணணும்? அதான் உங்ககிட்ட இயற்கையாவே இருக்கே. சாரி பாஸ். சீரியஸா பேசுற நேரத்துல தமாஷ் பண்ணாத. இப்ப முதல்ல எடுத்துன்னு போன மூசா அது டம்மி சிலிண்டர் தெரிஞ்ச உடனே மறுபடியும் இங்க வருவான். அதுக்குள்ள நம்ம ஒரிஜினல் சிலிண்டர் எடுத்துன்னு போய் உஷாராயிடணும். வா வா வா, கமா 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 கமா. பூலோகம் வந்த நாள்ல இருந்து இப்படி ஒரு சோதனைய நாம சந்திச்சது இல்லையே. நமக்கு சமமான எதிரி இங்க இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தா பிரச்சனைகளும் எதிரிகளும் எந்த நேரத்திலையும் எப்படி வேணும்னாலும் வரலான்னு நிரூபிச்சிருச்சே.